ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. எப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டுருக்கோம். அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வணக்கம், இணைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மீனராசிக்கு எப்படி இருக்குது. மீனராசின்னு எடுத்துட்டால் கொஞ்சம் ஒரு சிரமமாக தான் இருக்குது. கிரகங்களுடைய அமைப்புகள் சரியில்லை. ராசிநாதனும் தற்சமயம் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கார். அவர் பயிற்சி ஆகணும் ஏப்ரலுக்கு மேலே. சனி பகவானோ ஜென்மச்சனிங்கிறது மீனத்திலேயே சனி உட்கொண்டுருக்கிறது தான் ஜென்மச்சனி. தலை மேலே சனி உட்கொண்டுக்குது. 2.5 வருஷத்துக்கு அப்படித்தான் இருக்கும். அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயம், பணம் வரும், எப்படி போகுதுன்னே தெரியாது.
வெளியில் பார்க்குறவன் அவனுக்கு என்ன அப்படிம்பா. ஆனால் நமக்கு தான் தெரியும் எவ்வளவு செலவாகுங்கிறது அவனுக்கே தெரியாது. அது சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால்தான் வருமானம் வந்து செலவாகும். சொந்த ஜாதகத்தில் சனி பிரச்சனை பண்ணார்னா வருமானமும் வராது, செலவும் அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் எவ்வளவு பண்ணாலும் கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம், வாகன பழுது, ரொம்ப மன ஊண்டி, கவலைகள் அதிகரிக்கும். தூக்கமின்மை, பசியின்மை, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அதிக வேலைகள், மன உளைச்சல்கள், பொருளாதார கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். சொந்த ஜாதகம் பார்க்கணும். மீனராசினியர்கள் அவசியம் சொந்த ஜாதகம் பார்க்கணும். ராசிநாதனும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் இடமாற்றத்தை கொடுக்குறாரு, வேலை மாற்றத்தை கொடுக்குறாரு, பொருள் இழப்பு இருக்கிறத வச்சு சாப்பிட்றது, அது போக நம்மளுடைய பெயர், புகழ், திறமை, வித்தை இதெல்லாம் மறைக்கிறார். தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்களை உண்டாக்குறார். 5ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை. கேது பகவான் 6ஆம் இடத்துல நன்மையை செய்கிறார். அவர் ஒன்று தான் சாதகமாக இருக்கார். நன்மைகள் அதிகரிக்கும். இருந்து வந்த பிரச்சனைகள், உங்கள் மேலே இருந்த அபவாதங்கள், கெட்ட பெயர்கள் நீக்கப்படும். சொத்துக்கள் வாங்கலாம். நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்க்கை. நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றம், புதிய தொழில் துவங்குதல், தொழிலில் புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள். தொழிலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் வருமானம் வரும்னு சொன்னேன். வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்த வருமானம் செலவாயிரும். எப்படி போகுதுன்னே தெரியாது. வருமானம் வரும், வேலை செய்வோம், இப்படி வரும், இப்படி போயிடும். அந்த மாதிரி அமைப்புகள். தகப்பனார் இருந்தால் அவருக்கு பதவி உயர்வு. அரசாங்க பணியாளர்களுக்கு நன்மை ஏற்படும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கலாம். உடல் நலத்தில் கவனம் தேவை. வாகன சம்பந்தமான பழுதுகளோ விபத்துக்களோ ஏற்படும். பொதுவாக பார்த்தோம்னால் 2026ஆம் ஆண்டு பலன்களில் மீனராசிக்கு அவ்வளவு ஒன்றும் நன்மைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அமைப்பில் தான் இருக்கும். அதனால் 100க்கு ஒரு 70% நன்மைகள் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், சிவப்பு. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 7, 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமான். கண்டக்கடவுளையும் கணபதியையும் வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.